அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மார்ச் மாதம் இறுதி வாரம் மார்ச் 25 31 வரை இது நிச்சயம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்பட கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக இவை நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான மாற்றங்களை உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது மிகவும் வலுவாக இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தின் இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே குருவிடம் அமர்ந்து நிறைவான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அஷ்டம காலகட்டத்தின் இறுதி தருவாயில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய 9 மிக விரைவில் குரு அமரப்போகிறார். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் திருக்கணிதத்தின்படி யோகஸ்தானத்திற்குரிய பலன்களை அற்புதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் அமர்ந்து விட்டாருங்க. எனவே மிக சிறப்பான நல்ல மாறுதலும் வளர்ச்சியும் உறுதியாகவே நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனியின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது யோகஸ்தானமாகிய 6 மிகவும் வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு வீற்றிருக்கிறார். 6ஆம் இடத்தில் இந்த வேளையில் மிக அற்புதமாக 6 கிரகநிலைகள் ஒன்றிணைய போகின்றன. சூரிய கிரகணம் மற்றும் அமாவாசை போன்ற அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய பல கிரகநிலைகளின் அமைப்பால் உறுதியாக கிடைக்க போகிறது. அதிலும் ராகு மிக வலுவாக இந்த வேளையில் யோகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உண்டு. விரயஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது. எனவே முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவும் நிறைவாகவும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே பல சுப நிகழ்வுகள் பாக்கியஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் உறுதியாகவே கைகூடுவதற்கான யோகம் உண்டு. உஷ்ண கிரகமான சூரியன் 6இல் இருக்கிறார். சூரியன் 6இல் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுகிறது. எனவே ஆரோக்கிய தொல்லைகள் மற்றும் அலைச்சல் போன்றவை உறுதியாகவே இந்த வேளையில் கட்டுக்குள் வரும். உஷ்ண கிரகத்துடன் இணைந்து ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று வக்ரகதியில் வலம் வருகிறார். நீச்சம் பெற்ற நிலையில் பின்னோக்கி நகர்ந்திருக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். சந்திரனை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக 4, 5, 6, 7 என பல இடங்களை வலு சேர்க்க போகிறார். விளர்பிறை சந்திரனாக மாறுகிறாருங்க. எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திரன் அள்ளி கொடுக்க போகிறார். இப்படி கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பல்வேறு வகையில ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய வகையில் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் இந்த வேளையில் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை பல கிரகநிலைகள் வலு சேர்ப்பதால் உறுதியாகவே கைகூடும். இந்த தருணத்தில் கடன் சார்ந்த நெருக்கடிகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை முற்றிலுமாக கட்டுக்குள் வருங்க. எப்பேற்பட்ட முயற்சியாக இருந்தாலும் சிறு முயற்சியிலே எளிதில் காரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. அதோடு மட்டுமல்லாது தவறான பழக்கங்களை தவிர்த்து இந்த தருணத்தில்
நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்களையும் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான முன்னேற்ற சூழலை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்களை மிக நிறைவாக செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு. தேவையற்ற பிரச்சனைகளை சிக்கிக் கொள்ளாமல் தவிர்ப்பதற்கான யோகமும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். மனதில் டென்ஷனை ஏற்படுத்தி காலம் முழுவதும் மாறாத ரணங்களை நெஞ்சில் சுமக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து நல்ல மாறுதலை சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மகிழ்ச்சிகரமான நல்ல பல நிகழ்வுகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கலாம். இதுவரை நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்பட்ட சூழலில் அவற்றில் உறுதியாகவே நல்ல முன்னேற்றம் நிறைவாக வேளையில் துலாம் ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது. தேவையற்ற அலைச்சல்கள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே தவிர்த்து இந்த தருணத்தில் ஸ்மார்ட்டாகவும் சிறப்பாகவும் பல்வேறு வகையான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதால் உத்தியோகத்துல மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயம் எதிர்பார்க்க முடியும். இந்த தருணத்தில் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாங்க. உங்களுடைய தனி திறமைக்கே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பற்பல சலுகைகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எனவே சிறு முயற்சியிலே மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிரடியான வளர்ச்சியையும் துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகமும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் நல்லபடியாக லாபம் உயரக்கூடிய வகையில் பல அற்புதமான நிகழ்வுகள் நடைபெற போகின்றன. சக பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் சாதகமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையில புதிய வாய்ப்பும் வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க சனி உட்பட கிரகநிலைகள். எனவே இந்த தருணத்தை தவறவிட வேண்டாம். கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இரட்டிப்பு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த இரு அமைப்பிற்கும் சாதகமான கிரகநிலைகள் சற்று வலுவான அமைப்பில் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீண் விரயங்கள் அலைச்சல்கள் கட்டுக்குள் வரும். தனலாபத்தையும் மக்கள் மத்தியில் செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வகையிலும் பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும். எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வளர்ச்சி உறுதியாகவே இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் அரசியல் சார்ந்த பல்வேறு வகையான சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை எளிதில் சமாளித்து வெற்றி பெறுவதற்கான யோகம் உண்டு. மாணவரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உயர்கல்வி சார்ந்த பணிகளும் சிறப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமையும். இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடை என்று இருந்த விவசாயம் சார்ந்த பணிகள் புதிய விளைநிலம் வாங்குதல் போன்ற பணிகளில் இருந்த தடைகள் விலகி துலாம் ராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். எனவே சொத்துக்களை விற்கக்கூடிய வாங்கக்கூடிய முயற்சியில் எளிதில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். பல்வேறு வகையான முன்னேற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வேளையில் சூரிய கிரகணம் அமாவாசை மற்றும் பல கிரகநிலைகள் ஒன்றாக ஆறில் இணைவது போன்ற அற்புதமான நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய இந்த வேளையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் அமைவதோடு மட்டுமல்லாது காலம் முழுவதும் ஆறாத பல காயங்களை ரணங்களை நெஞ்சில் சுமக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அவற்றில் மிக சிறந்த மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த வகையில் மிக அற்புதமான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன.